விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் கடந்த வாரமே ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம்ப்பா. அது சென்னை ஆயுதப்படை பெண் டிஐஜி அநாகரிகம், அடாவடி செயல், செருப்பு கழட்டி ஊழியரை அடிச்சிட்டாங்க, அமைச்சு பணியாளரை, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அது தொடர்பாக 2 புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஜிபி அது தொடர்பாக பேட்டி கொடுத்துருந்தாரு. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். அது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படும், குறைந்தபட்சம் அந்த ஆயுதப்படை பெண் டிஐஜி ஒரு சஸ்பென்ஷனுக்கு உள்ளாவாங்க அப்படிலாம் பார்த்தோம். ஒன்றுமே இல்லை. நியாயமாக எஃப்ஐஆர் போட வேண்டிய கேஸு. இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ் 132, 133 அட்ராக்ட் ஆகும். காக்னசபிள், நான் பெயிலபிள் போடக்கூடிய கேஸு. எதுவுமே நடவடிக்கை இல்லை அப்படின்றதுனால சரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது என்னென்னா கடந்த 10/5/2026 அவர் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறாரு. அதுக்கடுத்து 11/5/2026 மதியம் 3 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அந்த ஏபி ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஆர்ம்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டரு. அதில் இந்த அம்மா விஜயலட்சுமி ஐபிஎஸ் அவங்க டிஐஜியாக இருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அவர் விக்னேஷ், அவர் ஏதோ இ-ஃபைல் நம்பர் கொடுக்குறாராம். அந்த நம்பர் பர்டிகுலர் இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும்ல, ஓடிபி மாதிரி ஏதோ ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும்ல, அதெல்லாம் ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகுறது தானே. அந்த நம்பர் எனக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸரு. ஓடிபி நம்பர் எனக்கு ராசி இல்லை, வேறு நம்பர் கொடு அப்படின்னா, வேறு நம்பர் நான் எப்படிமா கொடுக்குறது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அங்கேயே ஆஃபீஸுக்குள்ளேயே விட்டு செருப்பை கழட்டி அடித்து அப்புறம் அவர் வெளியே ஓடியாந்து அது அவர்களுடைய அமைச்சு பணியாளர் சங்கம் அது இதில் சொன்னாங்க. அதனை தொடர்ந்து தான் இந்த செய்திகள் பூரா வந்துருந்துச்சுங்க. அப்புறம் டிஜிபியுமே பேட்டி கொடுத்துருந்தார். அது நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. நம்மளும் இந்த கடந்த ஒரு வாரம் ஏதோ விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் அதனை தொடர்ந்து சிட்டி ஸ்டேட்லேயும் அங்கங்கே லாண்டார் ப்ராப்ளம் இருந்துச்சா, அதனால் விட்டாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதற்கு இடையில் முக்கியமாக அரசியல் கட்சி அப்படின்ற வகையில் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களுடைய கட்சி சார்பாகவே அந்த கட்சியினுடைய அவர் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர் அறிக்கை விட்டிருந்தார். ரொம்ப ரொம்ப தெளிவான அறிக்கை. சக ஊழியரை காலணியால் தாக்கிய ஆயுதப்படை டிஐஜி மீது உரிய நடவடிக்கை எடுத்திடுக. தமிழ்நாடு அரசுக்கு சிபிஐஎம் வலியுறுத்தல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழக காவல்துறையின் ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் அமைச்சு பணியாளர் ஒருவர் மீது டிஐஜி விஜயலட்சுமி என்பவர் தனது காலணியை எடுத்து வீசியும் காலணியால் பலமுறை தாக்கியதாகவும் வெளிவந்துள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றன. காவல்துறை உயர் அதிகாரியின் இந்த சட்டவிரோத மனித உரிமை மீறல் செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. அமைச்சு பணியாளர்கள் ஆபீஸ் நடைமுறையில் ஒரு கோப்பை உயர் அதிகாரிகளுக்கு கணினி வாயிலாக அனுப்பும் போது அதற்கான எண்கள் தரப்படும். அந்த வகையில் அமைச்சு பணியாளர் டிஐஜி விஜயலட்சுமிக்கு ஒரு கோப்பை அனுப்பி அதற்கான எண்ணை தந்துள்ளார். அப்போது அந்த எண் தனக்கு ராசி இல்லை என்று கூறி தனது காலணியை எடுத்து அமைச்சு பணியாளரை பல முறை தாக்கியுள்ளார். சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறையின் உயர் அதிகாரி மனித மாண்புகளை அவமதித்தும் சட்டத்திற்கு விரோதமாகவும் அறிவியலுக்கு புறம்பாகவும் நடந்து கொண்டுள்ளார். இது குறித்து காவல்துறை இயக்குநரிடம் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது சரியல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். எனவே அமைச்சு பணியாளரை காலணியால் தாக்கிய டிஐஜி விஜயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உடனடியாக அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தாக்குதலுக்கு உள்ளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள அமைச்சு பணியாளருக்கு தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்துகிறது. மேலும் தமிழ்நாடு காவல்துறையில் இதுபோன்ற அதிகார அத்துமீறல் இனிமேல் நடைபெறாமல் தடுக்கவும், காவல்துறையினரின் அதிகார துஷ்பிரயோகம், மனித உரிமை மீறல்களை தடுப்பதற்கும் உரிய சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள
மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பான இந்த அறிக்கை வெளியானது வந்து கடந்த 16/5/2026 அன்னைக்கு இந்த அறிக்கையிலே என்ன சொல்றாரு, இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றாரு. ஏன்னா சம்பவம் நடந்தது 11/5/2026. இப்போ நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து 25/5/2026. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை வெளியாகி 10 நாள் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. குறைந்தபட்சம் அந்த டிஐஜி சஸ்பென்ஷன் ஆகியிருந்திருக்கணும், அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். இந்த அமைச்சு பணியாளர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட பேசாமல் இருக்கிறாங்க. தவிர வந்து ஐபிசி அந்த 133 பார்த்தோம்னா காலனியால் செருப்பால் அடிக்கிறது அப்படின்றதுக்குன்னு தனி செக்ஷன்லாம் கிடையாது. ஒரு மனிதனை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது செருப்பால் அடிக்கிறது அப்படின்றதும் கூட வந்து ஒரு நான் காக்னசபிள்ல தான் வரும். இந்த 132 இருக்கு பாருங்க, ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அதுதான் நல்ல செக்ஷன் பிஎன்எஸ்ல. அந்த 132 அண்ட் 133 அது ரெண்டும் தான் இந்த அம்மா மீது போடுவதற்கு கரெக்டாக ஆப்டா பொருந்தும். அந்த செக்ஷன் போடுறதுக்கான வலியுறுத்தணும். அதனால மனித உரிமை கமிஷனுக்கும் புகார் கொடுக்கணும், டிஜிபிக்கு கூடுதலாக அழுத்தம் கொடுக்கணும். இந்நேரம் உங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்த அமைச்சு பணியாளர் சங்கத்துக்கே தகவல் போய் ஏதேனும் ஒரு போராட்ட வடிவம் எடுத்திருக்கணும்ல. காவல்துறையில் இருக்கிறதுல மிக வலிமையான அமைப்பு இந்த அமைச்சு பணியாளர் சங்கம். ஆனால் எந்த இதுலையும் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஸ் கூட அவங்களை இணக்கமாக அனுசரித்து தான் வேலை வாங்குவாங்க. இப்படி அதுவும் போக நீங்க இணக்கமாக அனுசரிக்காத விடுங்க, இந்த அளவுக்கு வந்து செருப்பை கழட்டி அடிக்க முடியுமாங்க? காலனியை கழட்டி, காலனி ஆதிக்கத்தில் கூட இது கிடையாது, காலனியை கழட்டி அடிக்கிறது. அப்போ இந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அந்த 97-98 குரூப் 1 ஆஃபீஸரு நமக்கு தெரிய இவங்க வந்து எந்த எஸ்பி டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் இருந்தது மாதிரி தெரியல. அப்புறம் ரேஞ்ச் டிஐஜி எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. இப்படியே தான் டம்மி போஸ்ட்லேயே தான் இருந்திருக்காங்க, வெளியிலேயே தான் இருந்திருக்காங்களே தவிர இப்படி ஆளுக்கு அப்படித்தான் போடுவாங்க. அப்புறம் என்ன மனநிலையில் சைக்கோ மாதிரியான வேலையாக தானே இருக்கு. ஒரு நம்பர் சரியில்லை, சரி நம்பர் வந்து இவர் தான் கொடுத்தாரா, விக்னேஷ் தான் அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணாரா, அது கூட குறைந்தபட்சம் அந்த குறைந்தபட்ச கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை. ஆனால் இதை போய் வேற நம்பர் கொண்டு வா அப்படின்னா எப்படி கொண்டு வருவார்? ஒரு ஓடிபி நம்பர் வர்றதுல எல்லாம் மாற்றிட முடியுமா? கட்சி அறிக்கையை அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது ரொம்ப உன்னிப்பாகவும் சீரியஸாகவும் எடுக்கப்பட வேண்டிய விஷயம். முதல்வர் கவனத்துக்கு இது போச்சா இல்லையான்னு சொல்லி தெரியல. உங்க பதவி ஏற்புக்கு அடுத்த நாள் இப்படி பண்ணுனாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஆனால் முதல் நாள் பதவி ஏற்கிறீங்க, அதற்கு அடுத்த நாளே இப்படி யார் பதவிக்கு வந்தாலும் அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே மாதிரி தான் இருக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி வர்றாருன்னு வைங்க, எஸ்பி கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ நடந்துக்கிடணும். அதுதான் அந்த நெளிவு சுழிவு கவனிச்சு போறதுன்றது. இவங்களுக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. பொதுவாக போலீஸில் தாங்க, இப்போ நீங்கள் ஏபியில் இருக்கீங்கன்னா ஏபியில் இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி பட்டாலியன் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்தா பாவம் வாய்மூடி மௌனியா பிள்ளைப்பூச்சியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி தான் பட்டாலியன் போலீஸ் இருக்கு. இம்மென்று கேட்டால் திரி ஏ, ஏனென்று கேட்டால் திரி பி அப்படின்றதுக்குள்ளே உள்ளாக்கி அவர்களை அந்த பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அமைச்சு பணியாளரை போய் தொட்டிங்கன்னா விடுவாங்களா? அது வந்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பு. ஆனால் அதை போய் தொட்டா விடுவாங்களா? இந்த நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னு உங்கள் பட்டாலியன் போலீஸ் ஆல்சோ கவனிக்குது. நான் பேசிய வரைக்கும், இந்த அமைச்சு பணியாளர்கிட்ட கேட்ட வரைக்கும், இதற்கு அடுத்து இப்போ தானே சார் முதல்வர் வந்திருக்காங்க, இந்த லேண்டர் இதில் சென்சிட்டிவாக இருக்காங்க. பட் இருந்தாலும் இதனை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் சொன்னால் இங்கே வந்து மனித உரிமை கமிஷனில் கட்டாயம் கொடுங்க, செருப்பு கழட்டி அடிக்கிறதுன்றது அது மாதிரியான விஷயம், அது எஃப்ஐஆர் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இதெல்லாம் பாருங்க, இந்த பணம் பதவி பட்டம் இதெல்லாம் வந்து தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்குதுன்னா சரி, அது அவனுக்கான தண்டனை தாங்க. அந்த இண்டிவிஜுவலுக்கே தண்டனை தான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாரோ அடுத்த ஆளுக்கு தண்டனை கொடுத்துட்டோம், அவரை செருப்பு கழட்டி அடிச்சிட்டோம்னு. உங்களுக்கே உளவியலாக வந்து அது அவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அந்த ரஜினி சொல்கிறது மாதிரி காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் கட்டாயம் இதில் என்ன, ஒரு வருஷத்தில் பாருங்களேன், நான் ஏதோ கோபத்திலேயோ சாபத்திலேயோ சொல்லதில்லை. இதனுடைய விளைவு இந்த அம்மாவுக்கே தெரியும்.
ஒரு மனிதனை இவ்வளவு கேவலப்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம்னா அவ்வளவு ஆணவம் அவ்வளவு அதிகார திமிர் அப்படி இருந்துச்சுன்னா காலம் எப்படி விடுவான்? நீங்கள் இங்கே வந்து உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பழக்கம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், தெரிந்தவர்கள் இருப்பாங்க, முதல்வர்கிட்டையும் நேரடியாக போய் சொல்லி அதை விளக்கம் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தப்பிச்சிடலாம். காலம் விடாது. அது வந்து யாராக இருந்தாலும் தண்டனையை கொடுக்குங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பாரபட்சமே இல்லை. கட்டாயம் அந்த செயலினுடைய விளைவு இருக்கும்ல. நியூட்டனின் 3ஆம் விதி அதுதானே, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னா இதுதானே. நீங்கள் தான் அங்கே நடத்தினதுக்கு அவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி தானே. மன்னிப்பு கேட்டாச்சு, விட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லி. ஆனால் 3ஆம் விதி வேற வகையில் வேலை செய்யும். அதைத்தான் இப்பயும் சொல்கிறேன். யார் எந்த உயர் பதவியில் இருக்க எளிய மக்கள்கிட்ட அனுசரிச்சிருங்க. நீங்க எந்த உயர் பதவியில் இருக்கலாம், எந்த இதுலயும் இருந்துக்கலாம், அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்துக்கலாம், அதை பற்றிலாம் இல்லை. அடுத்தவங்களுக்கு சேவை செய்வதற்கு இன்னும் சொல்ல போனால் நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு எளிய மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பா இயற்கை கொடுத்துருக்கு. அதுபோக 18ஆம் தேதியே நம்ம இந்த அம்மா ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு அறிக்கை மாதிரி, ஊழியரை செருப்பால் அடிக்கவில்லை, பெண் டிஐஜி விஜயலட்சுமி விளக்கம் அப்படின்னு சொல்லி. அதில் காவல்துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறேன், இதுவரை என் மீது எந்த குற்றச்சாட்டும் எழவில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி, ஏமா இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சா நடக்கலையா, நீங்கள் அடிச்சிங்களா அடிக்கலையா, இதுதான் அந்த விக்னேஷ் சொன்னது பொய்யா உண்மையா, இதுதான் கேள்வி. நான் 25 வருஷமாக இருந்தேன், எங்கள் ஊரில் வந்து என்னை பற்றி கேட்டு பாருங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் கேட்டு பாருங்க, அந்த கதையெல்லாம் இங்கே வேண்டியதில்லை. ஆனால் அது மாதிரி அந்த கம்பி கட்டுற கதையை சொல்லி இந்த அம்மா ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த சம்பவத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அது வந்து ஆனால் சம்பந்தப்பட்ட நிர்வாக பணியாளரின் செயல்பாடுகள் சந்தேகப்படும்படி இருந்துச்சுன்னா என்னன்றதை சொல்லணும்ல. அவரை திட்டினேன், அதற்குள் அவரை தாக்கினேன், செருப்பால் அடித்தேன் என என் மீது அவதூறு பரப்பினார். திட்டினது இதுக்கு முன்னாடி எத்தனையோ வட்டம் திட்டிருப்பீங்க இல்லை, யார் வந்து சொல்லுவாங்க? ஒரு மனுஷன் செருப்பால் அடி வாங்காமல் அடிச்சாங்கன்னு சொல்லி வந்து அப்படி சொல்ல முடியுமா? அபாண்டமா இவ்வளவு பெரிய உயர் அதிகாரி மீது. அதனால அதற்கான விளக்கம் தான் இருக்கணும். இது ஒரு விளக்கம் சொல்லி வச்சு முடிச்சிடாதீங்க. பாப்பா இன்னும் தொடர்ந்து நடவடிக்கை இவங்க மேலே எடுக்கிறதுக்கு தான் வற்புறுத்துறான். அதனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். புதிய முதல்வருடைய கவனத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த பதிவு. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.